என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏதோ 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளோம் அப்படின்னு சொன்னதா இன்னைக்கு செய்தி நான் பார்த்தேன். இது கோர்ட்லயே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் இந்த ரிப்போர்ட் அவங்க கொடுத்திருக்காங்க. இதே அண்ணாமலை அவர்களுக்கு பதில் ஆளுங்கட்சி நிர்வாகிகள், தலைவர்கள் அந்த மாதிரி யார் படத்தையாவது போட்டிருந்தாங்கன்னா, வெறும் வழக்கு பதிவு செய்துள்ளோம் அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்களா? வழக்கு பதிவு செய்துள்ளோம்னா அப்ப அவங்களை கூப்பிட்டு விசாரிச்சமா இல்லையா? பேப்பர்ல நியூஸ் இவ்வளவுதான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கோர்ட்ல ஃபுல்லா என்ன டீடைல் அப்படின்றத நமக்கு தெரியல. பேப்பர்ல தான் சொல்லியிருக்காங்க. வழக்கு பதிவு செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தீரா பகை, அதை நான் இன்னும் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத அவங்க அப்படியே சூசகமா சுட்டி காமிக்கிறாங்க. அது சூசகம்லாம் இல்ல, வெளிப்படையாவே இருக்கு. இப்ப ராஜ்நாத் சிங் அவர்கள் கலந்துனாரு, அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இதே வெங்கையா நாயுடு அவர்கள் கலந்துகின்னு அந்த திறப்பு விழாவில் இது பண்ணாரு. அப்பெல்லாம் இவங்க இந்த மாதிரி ஏதாவது கருத்து சொல்லியிருப்பாங்களா? அதே அண்ணாமலை போனா மட்டும் இந்த மாதிரி கருத்து சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாரும். பாஜக இருக்க ஒரு சில இருக்கேன்னு கூட சொல்ல முடியாது. வெளியிலிருந்து ஆதரவு கரம் நீட்டும் சில பேர் அப்படியே பொங்கி வந்து நிற்கிறாங்களா, இந்த மாதிரி போலாமா, எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் ஆதரவை வாபஸ் வாங்கிக்கிறேன், ஓட்டு போட மாட்டேன், அப்படி இப்படிங்க. திமுக யாராவது இந்த மாதிரி ஏதாவது கேட்டாங்க? இவ்வளவு நாளா அண்ணாமலை அவர்கள் அவ்வளவு பெரிய சாமர்த்தியசாலி, அப்படியே இந்த திராவிட அரசியல் எல்லாம் திக்குமுக்காட செய்கிறார், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. இப்ப ஏன் திடீர்னு அண்ணாமலைக்கு அது தெரியல, திமுக பத்தி புரியல அப்படின்னு தகால்டி அடிச்சு நிக்கிறீங்க? அதிமுக எம்ஜிஆர் அவர்கள் நாணய வெளியீட்டு விழாவில் எதிர்கட்சியை கூப்பிட்டாங்க. அப்போ பாஜக தான் இங்க எதிர்கட்சியா அப்படின்னா இல்ல, திருமாவர்களை கூப்பிடல, கம்யூனிஸ்டுகளை கூப்பிடல, இந்த காங்கிரஸ் தலைவர்களை கூப்பிடல. அப்ப அதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க? பட் திமுகவுடன் கூட்டணி இல்லை, எந்த காலத்திலும் இல்லை அப்படின்னு திட்டவட்டமா மறுத்ததா தெரியல. ஏன்னா அரசியல்ல எது ஒன்னா எப்போ ஒன்னா நடக்குங்க. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் டெய்லி பட்ச் திரு அருண் அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் விஜய். அண்ணாமலை அவர்களின் படத்தை அணிவித்து ஆட்டை வெட்டி விவகாரம் தொடர்பாக ஹைகோர்ட்ல போலீஸ் தரப்புல இருந்து அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதாக செய்தி வெளிவருகிறது. அந்த அறிக்கையில என்னென்ன குறிப்பிடப்பட்டுள்ளது? அதாவதுங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏதோ 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளோம் அப்படின்னு சொன்னதா இன்னைக்கு செய்தி நான் பார்த்தேன். இது கோர்ட்லயே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் இது பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் இந்த ரிப்போர்ட் அவங்க கொடுத்திருக்காங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, இதே அண்ணாமலை அவர்களுக்கு பதிலா ஆளுங்கட்சி நிர்வாகிகள், தலைவர்கள் அந்த மாதிரி யார் படத்தையாவது போட்டிருந்தாங்கன்னா, வெறும் வழக்கு பதிவு செய்துள்ளோம் அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்களா? ஏதோ ட்வீட் போட்டதுக்கெல்லாம் என்னவோ பெரிய கொடூரமான குற்றம் பண்ணிட்டா மாதிரி வெடிகாத்தால போயிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. இது மாதிரி நடந்திருக்குது அப்படின்னு சொன்னா, நாங்க வழக்கு பதிவு செய்துள்ளோம் அப்படின்னா சரி ரைட், அவங்களை அரெஸ்ட் பண்ணாங்களா, அதை பத்தி எதுவும் சொல்லல. வழக்கு பதிவு செய்துள்ளோம் இது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டா அது எத்தனை வருஷம் கிடக்கும்? அது என்ன லாஜிக்? இது எனக்கு ஒன்றும் புரியல. வழக்கு பதிவு செய்துள்ளோம்னா அப்ப அவங்களை கூப்பிட்டு விசாரிச்சமா இல்லையா? பேப்பர்ல நியூஸ் இவ்வளவுதான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கோர்ட்ல ஃபுல்லா என்ன டீடைல் அப்படின்றத நமக்கு தெரியல. பேப்பர்ல தான் சொல்லியிருக்காங்க. வழக்கு பதிவு செய்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களை விசாரிச்சாங்களா, எப்படி கஸ்டடியில எடுத்து விசாரிச்சாங்களா, இல்ல சம்மன் கொடுத்து விசாரிச்சாங்களா, இல்ல ஜஸ்ட் அவங்க வீட்டுல போய் விசாரிச்சாங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படின்றவங்க தான் போயிட்டு துருவி விசாரிச்சு போடணும். அது போலீஸ் பீட்னே வச்சிருப்பாங்க இதுக்காக சில நிருபர்கள். அவங்களே இவ்வளவு நியூஸ் கொடுத்தா அப்புறம் என்ன பண்றது? எல்லாருக்கும் இதே மாதிரியான ஒரே நடவடிக்கை இருக்குமா? அதாங்க ஒரு ஆட்சியோட அடையாளமா இருக்க முடியும். யாரா இருந்தாலும் ஒரே மாதிரி தாங்க நடவடிக்கை அப்படின்னு சொல்லணும். ஆனா அண்ணாமலை படம் போட்டது அப்படின்னா வழக்கு விசாரணை பதிவு செய்வார்கள். இதே மத்தவங்கன்னா அதே மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்களான்னு கேட்டு பாருங்க, பதிலே வராது. திமுக பாஜக ரகசிய உறவில் இருப்பதாக கூட நீங்க சொன்ன மாதிரி ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருந்தார். ரகசிய உறவில் இருக்கிறது, கூட்டணி வைக்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லி திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் கூட அந்த எண்ணத்துல தான் இருக்காங்க. பாஜக திமுக கூட்டணி வைத்து விடுவார்களோ அப்படின்னு கூட செய்திகள் வெளிவருகிறது. இவங்க 2 பேரும் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படி வச்சா பாஜகவோட வளர்ச்சி எப்படி இருக்கும்? அதாவதுங்க, இதுல ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கணும். 2 கட்சிகளையும் நேற்றுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய ட்வீட் ஒண்ணு பார்த்தேன் நான். அதுல அந்த அலுவலகம் தாக்கப்பட்டது, திமுகவினர் தாக்கினார், அந்த வழக்குல விசாரணை, சாட்சி சொல்ல போறோம், சந்தையில ஏதோ ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அதாவது திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தீரா பகை, அதை நான் இன்னும் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத அவங்க அப்படியே சூசகமா சுட்டி காமிக்கிறாங்க. அது சூசகம்லாம் இல்ல, வெளிப்படையாவே இருக்குது. மேபி இது அண்ணாமலை அவர்கள் அந்த விழாவில் கலந்துகிறது பிடிக்கலை அப்படின்ற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தினதாகவும் நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் வேற விஷயம். இப்ப ராஜ்நாத் சிங் அவர்கள் கலந்துகினாரு, அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இதே வெங்கையா நாயுடு அவர்கள் கலந்துகின்னு அந்த திறப்பு விழாவில் இது பண்ணாரு. அப்பெல்லாம் இவங்க இந்த மாதிரி ஏதாவது கருத்து சொல்லியிருப்பாங்களா? அதே அண்ணாமலை போனா மட்டும் இந்த மாதிரி கருத்து சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாரும்.
ஏன் ராஜ்நாத் சிங்கை கேளுங்களேன், நீ ஏங்க வந்தீங்க அப்படின்னு கேட்டா, நாங்கெல்லாம் தமிழக தலைவரை பத்தி மட்டும்தான் பேசுவோம் அப்படின்னு. அப்ப மோடியை பத்தி பேசுறீங்கல்ல, மோடிக்காக தானே பாஜக வந்தோம்னு சொல்றீங்க. அப்புறம் மோடி வந்து சொல்லாமையா ராஜ்நாத் சிங் அவர்கள் இங்க வந்திருப்பாரு? கேட்க வேண்டியதானே, இவரையும் வந்து கலந்துனாரு, நாங்கள் ராஜ்நாத் சிங்கை எதிர்க்கிறோம், யாராவது சொல்லுவாங்களா? என்னங்க இது? அடுத்தது, அரசியல்ல வந்து கூட்டணிகள் எப்போ ஒன்னா இது மாதிரி ஒன்னா வரலாம். அதனால இவங்க வந்து திமுக பாஜக கூட்டணி வருமா அப்படின்னா, ஏற்கனவே இருந்த கூட்டணி தானே அது. ஜெயலலிதா அவர்கள் காலை வாரி விட்டோடனே கபால்னு இவங்க போயிட்டு கை கொடுத்தாங்கல்ல. அது என்னது, உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு அப்படின்ற குரலுக்கு விளக்கமாக திமுக பாஜக உறவு அமைந்ததா இல்லையா? மந்திரியெல்லாம் கூட இருந்திருக்காங்கல்ல திமுகல. அப்புறம் அப்பெல்லாம் வந்து அது தப்பா தெரியல, இன்னைக்கு மட்டும்தான். இதுல நான் கேக்குறேன், அந்த பாஜக இருக்க ஒரு சில இருக்கேன்னு கூட சொல்ல முடியாது, வெளியில இருந்து ஆதரவு கரம் நீட்டும் சில பேர் அப்படியே பொங்கி வந்து நிற்கிறாங்களா, இந்த மாதிரி போலாமா, எனக்கு பிடிக்கவே இல்லை, நான் வந்து ஆதரவை வாபஸ் வாங்கிக்கிறேன், ஓட்டு போட மாட்டேன் அப்படி இப்படிங்க. திமுக யாராவது இந்த மாதிரி ஏதாவது கேட்டாங்களா? ஏங்க, ஆடு படம் போட்டு என்னென்னலாமோ பண்ணோம், பிரியாணி எல்லாம் வச்சோம், அவங்களுக்கு போய் இன்விடேஷன் கொடுக்குறீங்களான்னு ஒருத்தர் கூட கேட்கலையே விஜய். அந்த கட்சி கட்டுப்பாடு அப்படின்றது ஏன் பாஜக இல்லைன்னு எனக்கு புரியல. தலைவர்னு நீங்க ஒருத்தரை தேர்ந்தெடுத்துட்டீங்க, சரி ரைட்டு, இவர் தான் என்னோட தலைவர்னு முடிவு பண்ணிட்டீங்க, வெரி குட். இவ்வளவு நாளா வந்து அண்ணாமலை அவர்கள் அவ்வளவு பெரிய சாமர்த்தியசாலி, அப்படியே இந்த திராவிட அரசியல் எல்லாம் வந்து திக்குமுக்காட செய்கிறார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. எப்பயும் திடீர்னு வந்து அண்ணாமலைக்கு அது தெரியல, திமுக பத்தி புரியல அப்படின்னு டகால்டி அடிச்சு நிக்கிறீங்க. இந்த மாதிரி ஆளாளுக்கு சொல்றதை கேட்டுன்னு கட்சி நடத்தீங்கன்னா வேலைக்கு ஆகாதுங்க. இதுதான் இவங்க பண்ற தப்பு. எனக்கு இப்பதான் புரியுது ஏன் வந்து எனக்கு முட்டாள் மட்டும் தேவை அப்படின்னு சொன்னார். இந்த புத்திசாலின்னு ஒருத்தங்க இருந்தாங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க. ஒரு இந்த பழங்காலத்து கதை ஒண்ணு கேட்டுக்கிறீங்களா? அதாவது இந்த மாதிரி புத்திசாலிகள்லாம் வந்து ஒன்னா சேர்ந்து ஒன்னும் வேலைக்கு ஆகாது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. ஒரு இசை கலைஞர், அதுக்கப்புறமா ஒரு வைத்தியரு, அதுக்கப்புறம் அந்த தர்க்க சாஸ்திரம் லாஜிக்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க, அதுக்கப்புறமா வந்து இந்த ஜோசியம் பாக்குற ஒருத்தர், 4 பேர் அவங்க ஃபீல்டுல பயங்கரமான ஆளுங்களா. அப்ப அந்த மந்திரி சொன்னாரா, இவங்களெல்லாம் கூட வச்சுக்கலாம். ராஜா சொல்லும் போது, ஐயா இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க, ஏட்டு சோறக்காய் கறி போவாத அப்படின்னு சொன்ன உடனே ராஜா ஒத்துக்கல. சரி நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்ட்டு என்ன பண்ணாரா, அந்த மந்திரி அந்த 4 பேர்த்தையும் ஒரு வீடு கொடுத்து தங்க வச்சுட்டு, நீங்களே ஒரு வாரம் சமைச்சு சாப்பிட்டுருங்க, அதுக்கப்புறம் வந்து பாக்குறேன்ட்டு போயிட்டாராம். என்ன பண்றாங்க இவங்க வந்து, இந்த இசைக்கலைஞர் அவர் சொல்றாரு, நான் வந்து ஒலை வைக்கிறேன், நீங்க போயிட்டு காய்கறி அரிசி எல்லாம் வாங்கிடுவாங்க, சமைக்கலாம் அப்படின்றாரு. உடனே இந்த ஜோசியக்காரு ஒண்ணு வாங்குறேன்னு போறாரு, இந்த வைத்தியர் ஒரு பக்கம் போறாரு, தர்க்க சாஸ்திரம் ஒரு பக்கம் போறாருங்க. இந்த ஜோசியக்காரர் என்ன பண்றாரு, அரிசி வாங்குறேன் அப்படின்ட்டு போனவர், ஐயோ இன்னைக்கு வடக்கு சூலம், வடக்கு பக்கம் தான் வந்து அரிசி விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் அதோட போல நின்றுட்டாருங்க. இவர் வைத்தியர் என்ன பண்ணாரு, காய்கறி வாங்குறேன்னு போனாருங்க. போனவர், ஐயோ வாழைக்காய் வாய்வு, இது பித்தம், இது வந்து சூடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு வந்துட்டாராம். இந்த தர்க்க சாஸ்திர ஞானி நெய் வாங்கிட்டு வர போனாருங்க. அவர் போனவர் என்ன பண்ணிக்கிறாரு, ஒரு தொன்னையில நெய்யை வாங்கிட்டு வர்றாரு. வரும்போது அவருக்கு லாஜிக்கலா ஒரு சந்தேகம் வந்துச்சு, இந்த நெய்க்கு தொன்னை ஆதாரமா, தொன்னைக்கு நெய் ஆதாரமா. அதை டெஸ்ட் பண்றதுக்காக கவுத்தாரா, நெய் ஊத்திக்கிச்சா, ஆஹா நெய்க்கு தான் தொன்னை ஆதாரம் அப்படின்னு கண்டுபிடிச்ச சந்தோஷத்தோட வீட்டுக்குள்ள வராரு. அரிசி இல்ல, காய்கறி இல்ல, நெய் இல்ல. சரி, எங்க இசைக்கலைஞர் பானையில உலைய வச்சிருந்தார, தண்ணி வச்சிருந்தார, அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, அது பானை கொதிக்க ஆரம்பிச்சதுங்க. அது ஒரு மாதிரி தாள லயம் வருது, இவரும் தாளம் போட்டு நிற்கிறாரு. கொஞ்ச நேரம் சூடு அதிகமான உடனே அந்த சுருதி தப்பி போயிடுச்சா அந்த தாளம். இவர் தாளத்துக்கு ஒத்து வரல, அந்த ஊதாங்கோளால அந்த பானையை மொட்டுன்னு போட்டு உடச்சு போட்டாராம். இந்த மாதிரிதான் அந்த புத்திசாலிகள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க சில பேர் பண்றது. பாருங்க, கட்சி தலைமை என்ன முடிவெடுத்தாலும் அது கட்டுப்பட்டுதாங்க இருக்கணும். நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் கட்சி தலைமை இருக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்க்கிறோம். கட்சி தலைமை நினைக்கிற மாதிரி நீ இருக்கியா? கட்சி கட்டுப்பாடு அப்படின்றது இப்படிதான். கட்டுப்பாடு இல்லாம ஆளுக்கு எதையோ பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னா அப்புறம் அதை கட்சின்னே சொல்ல முடியாது. அதனால இதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன். சரி, நான் கேட்கிறேன், அப்படி கூட்டணி வந்தாதான் என்ன? அப்போ ஏற்கனவே இருந்த கூட்டணி தானே. சொல்ல போனா நேஷன் ஃபர்ஸ்ட் அப்படின்றதுதான் பாஜகவின் தாரக மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தேசம் முக்கியமா, மாநிலம் முக்கியமா, மாநிலத்துல ஆட்சி முக்கியமா அப்படின்னா தேசத்துல ஆட்சி முக்கியம் அப்படின்றது தானே இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்டா இருக்கணும். அதை விட்டுட்டு தமிழகத்துல எங்களுக்கு மாற்றம் வேணும், அதுக்காகத்தான் நாங்க இருக்கோம் அப்படின்னு சொன்னா அப்போ நேஷன் ஃபர்ஸ்ட்னு நீங்க சொல்லாதீங்க. அப்ப அதெல்லாம் வேஷம்னு தான் நான் சொல்லுவேன் விஜய்.
ஜி, இப்போ அதிமுக வந்து எம்ஜிஆர் நாணய வெளியீட்டு விழாவில் எப்படி திமுக வந்து கூப்பிட்டு இருந்தாங்க, அவங்களோட எதிர்கட்சியா இருந்ததை கூப்பிட்டு இருந்தாங்க. அப்படிங்கும்போது இப்போ திமுக கட்சி அவர்களின் எதிர்கட்சியாக பார்க்கக்கூடிய பாஜகவை கூப்பிட்டதுன்னு எடுத்துக்கலாம் இல்லைங்களா? அதிமுக எங்களோட எதிர்கட்சியா நாங்க பார்க்கல, அதனால கூப்பிடல. எங்களோட எதிர்கட்சியா நான் பாஜகவை பார்க்கிறேன், அதனால அண்ணாமலைக்கான முக்கியத்துவத்தை கூட அவர் வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் கொடுத்தது கூட நம்ம பார்க்க முடிந்தது இல்லைங்களா? நான் அதை இன்னும் வேற மாதிரி பாக்குறேன். அதாவது அதிமுக வந்து எம்ஜிஆர் அவர்கள் நாணய வெளியீட்டு விழாவில் எதிர்கட்சியை கூப்பிட்டாங்க. அப்போ பாஜக தான் இங்க எதிர்கட்சியா அப்படின்னா இல்ல. இப்போ திருமா அவர்களை கூப்பிடல, கம்யூனிஸ்டுகளை கூப்பிடல, இந்த காங்கிரஸ் தலைவர்களை கூப்பிடல. அப்போ அதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க? கூட்டணி கட்சிகள் எல்லாம் கூப்பிடாம பாஜகவை மட்டும் கூப்பிட்டு இருக்காங்கன்னா ஏன் பாஜக தான் எங்கள் கூட்டணி கட்சி அப்படின்னு சூசகமா அவர் வெளிப்படையா சொல்றாங்களோ திமுக? அதையும் யோசிச்சு பார்க்கலாம்ல நீங்க. இதுல பாருங்க, இந்த கேள்விக்கு பதில் சொல்லும் போது முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து ஆதரித்தாலும் கொள்கை அளவில் ஆதரிப்போம், எதிர்த்தாலும் கொள்கை அளவில் எதிர்ப்போம், இந்திரா காந்தி அவர்களே சொல்லியிருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. நாங்கள் வந்து ரகசியமாக உறவு வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆனா எங்களுக்குள்ள கூட்டணியே வராது, எங்களுக்குள்ள உறவே வராதுன்னு சொன்னாரா? அண்ணாமலை அவர்களாகட்டும் இப்ப நேற்று ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்காரு, அதாவது பங்காளி, அவங்க அதிமுக திமுக பங்காளின்னு சொல்றாங்க, பங்காளிங்களோட வேணா மாமா மச்சானோட கூட்டணி வைப்போம் அப்படின்ட்டு ஹியூமரஸா பதில் சொல்லியிருக்காருங்க. பட் திமுகவுடன் கூட்டணி இல்லை, எந்த காலத்திலும் இல்லை அப்படின்னு திட்டவட்டமா மறுத்ததா தெரியல. ஏன்னா அரசியல்ல வந்து எது ஒண்ணா எப்போ ஒண்ணா நடக்குங்க. அந்த ஒரு பெரிய லட்சியங்களுக்காக ஒரு சில விஷயங்களை நம்ம விட்டு கொடுத்து போகணும் அப்படின்றதுதான் வந்து பாலிடிக்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். அதெல்லாம் முடியாது, நான் ரிஜிடா இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா எங்க அண்ணா ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் வருவார், பரவாயில்லையா? ஏத்துக்கிறீங்களா? அப்புறம் பங்களாதேஷ்ல இருந்து அத்தனை பேரும் உள்ள வருவாங்க. மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து ஹோம் மினிஸ்டரா வந்தாங்கன்னா இப்பவே அதானே சொல்லி நிக்கிறாங்க, அந்த கலவரம் நடந்த போது நீங்க எல்லாம் இங்க வாங்க அப்படின்னு சொன்னவங்க தானே அவங்க. அப்புறம் எல்லாம் நீங்க உள்ள வாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இதுக்கெல்லாம் நீங்க தயாரா? அப்ப அந்த ஆபத்துக்கள் வராம இருக்கணும் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் காம்ப்ரமைஸ் பண்ணித்தான் ஆகணும்னா பண்ணித்தான் ஆகணும், அவ்வளவுதான். வா அவனுக்கு சுகர் வந்துச்சு, ஸ்வீட் எல்லாம் சாப்பிடாத அப்படின்னா அது எப்படி தீபாவளிக்கு ஸ்வீட் இல்லாம நான் இருப்பேனா அப்படின்னு உடம்ப காப்பாற்றணும்னா எதையாவது ஒன்றத்தை விட்டுதான் ஆகணும், ஸ்வீட்டை விட்டு தள்ள இல்லையா வியாதியில அவஸ்தப்பட்டு அப்படித்தான் சொல்ல முடியும். இதுக்காக நான் வந்து பாஜக திமுக கூட்டணி வரப்போகுது அப்படின்னோ இல்ல வரணும்னோ நான் சொல்லல. நான் வந்தா என்னன்னு தான் நான் கேட்கிறேன். கட்சி மேலிடம் முடிவு பண்ணுது அப்படின்னா அதை ஏத்துக்கிட்டு போகணும், அவ்வளவுதான். எல்லார்கிட்டையும் வந்து ஓட்டு போட வச்சு வாங்க கட்சி தொண்டர்கள்லாம் ஓட்டு போடுங்க, என்ன சொல்றீங்க, முடிவு எடுக்கிறீங்க அப்படின்லாம் கேட்டா சொல்லிக்கலாம் ஜனநாயகம் அப்படின்னு. ஜனநாயகம்ன்றதே ஒரு உருப்படாத விஷயம் அப்படின்றதுதான் அரிஸ்டாட்டிலுடைய கருத்தா இருந்தது. அதனால கட்சி முடிவு எடுக்குதா, அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றாங்கன்னா அதை அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இல்ல இன்னைக்கு இருக்கிற நிலைமையிலேயே தான் அப்படியே இருந்ததுன்னா யோசிச்சு பாருங்க, 2026 டிஎம்கே கிளீன் ஸ்வீப் தான் அடிக்கும், பரவாயில்லையா உங்களுக்கு? உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நார்தன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள். நன்றி விஜய்.